நல்லா போட்டேன் களத்தில பருவமல்ல பையவும் பட்ட கடனை கட்ட காப்படி உடமிஞ்சவும் பட்ட கடனை கட்ட காப்படி உடமிஞ்சவும் பட்டி பணம் கட்டும் முன்னே நல்ல வளையல குடும்பம் போல நல்லா போட்டேன் வந்து 3 4 வருஷமாச்சு என்ன செத்த குடும்பத்தில ஏழாச்சு என்ன செத்த குடும்பத்தில ஏழாச்சு பாடு வந்தாம போச்சு குடும்பத்தை பாடு வந்தாம போச்சு மாதம் கழிச்சு 1000 தந்தாங்க ஐயோ 1000 மாதம் கழிச்சு 1000 தந்தாங்க அதுல 50 ரூபாய முடிச்சுட்டாங்க மந்திரிக்கு தலைவலியா மதுத்த முடிக்கு சாகவில்லையா மந்திரிக்கு தலைவலியா மதிய உணவு உண்டவில்லையா என்று ஒரு பத்திரிக்கை தலைவி செய்தியா என்று ஒரு பத்திரிக்கை தலைவி செய்தியா போய வேண்டிய களத்தில பருவமல்ல பெய்யவும் இல்லை பட்ட கடனை கட்ட 10 பைசா வந்தாரு ஒரு ஜாமியார். ஆமா, பெருங்குண்ட ஜாமியார். என்ன பிடிச்சது? அவர் பாடும் போது உள்ள பல்பெல்லாம் வெட்டு வெட்டி எரியுது. உங்களுக்கா ஏதோ யூனிட் எது போயிருச்சான்னு பாருப்பா. அப்படி ஒரு தொண்டையா. அல்லா பாடினார், அல்லா பேசினார். ஆனா என்ன ஆனா தெரியாமத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன ஓனான்ற? இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. என்ன நடக்கும்? ஆடு நடக்கும், மாடு நடக்கும். எவ்வளவு அறிவாளி நீ! புலிக்களை இந்த காலத்துல இருந்தாளா? சாமியார சந்திக்கிறேன். இந்த தூங்குறவெல்லாம் தயவு செய்து சொல்றேன், எங்க ஊர்ல நடந்த ஒரு உண்மை சம்பவம். தூங்குறவ தயவு செய்து கொஞ்சம் லேசா பிறண்டு படுத்துக்கங்க. என்ன காரணம்? அப்படியே படுத்தீங்கன்னா இந்த தரைக்கு அதுக்கு கரையன் சேலையில முச்சிருந்தா. கனகத்தில் பாட்டு பாடும், கனகத்தில் பாட்டு பாடும். நிப்பாட்டுற மாதிரி கைய கொண்டு. யார் இந்த தம்பி? யார் இந்த அண்ணே? யாருக்கு யார் அண்ணே?
யாருக்கு யார் தம்பி? என்ன போல பெரியவர்கள் உங்களை போல சிறியவர்களை பார்த்தோம்னா தம்பின்னு சொல்லதான் வழக்கம். நம்ம நீ நாங்களும் ஒரே ஆத்தாட்ட பிறந்த மாதிரி தும்பி என்ன? தம்பிக்கு தாப்பா பெருமை இருக்கு. அண்ணனுக்கு தான் பெருமை இருக்கு. எந்த வகையில் அண்ணனுக்கு பெருமை? அவன் தான் மூத்தவன், முத பால் குடிச்சவன். மூத்தவங்கிறதுனால பெரிய ஆளு சொல்ல முடியுமா? ஏங்க பெருமை இருக்குன்னு சொல்ல முடியுமா? இருக்குல்ல, அண்ணன் தானே மூத்தவன். எந்த அண்ணன் தான் மூத்தவன்? ஆமா. அண்ணனுக்கு பெருமை இருக்கா இந்த உலகத்துல? தம்பிக்கு பெருமை இருக்கா? அண்ணனுக்கு தான் பெருமை இருக்கு. எந்த வகையில் அண்ணனுக்கு பெருமைன்னு சொல்றேன்? நம்ம உட்கார்ந்து இருக்கும் போது அவன் தானே கலப்பை போட்டு விழுகுறேன், பயக்காட்ட சொன்னேன். ஓ, நீ நல்லாவே உழுது அனுபவப்பட்ட ஆளுன்னு சொல்றேன். நீங்களும் ஆள உழுக வேண்டுமா அகல உழுக வேண்டுமா? குழுவு நல்லா இருந்தாத்தே உழுக முடியும். விவசாயம் அண்ணன் வேணும்ன்றது. அப்படியா? விவசாயம்னு ஒண்ணு இருக்கு. இந்த விவசாயம் தான் நாட்டினுடைய முதுகெலும்பு என்று சொன்னார்கள். விவசாயம்னு ஏன் பேர் வந்துச்சு? சாயம் போது துண்டை தொடச்சிருப்பாரு. நீயா வில்லங்க முடிச்சாளா இருக்க? விவசாயம்னு சொன்ன. சாயம் என்பது காய்ச்சினா சாயமாகும். எனக்கு தெரியும். தெரியுமில்ல? ஆமா. அப்ப நீ காய்ச்சி எனக்கு தெரிஞ்ச கருத்தை நான் சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்ச நீ சொல்லுங்க. எங்க சொல்லுங்க. விவசாயம் பயிரிட்டு ஒழுங்கா விளைஞ்சதுக்கு அப்புறம் அறுக்கலைன்னா கருது சாயம். அதான் விவசாயம். எனக்கு சப்போர்ட்டுக்கு ஆளே இல்லையா? ஒண்ணு பண்ண முடியாது. தொகுதியில சிமக்கர் சின்னத்துல இருந்தாலும் நான் ஜெயிச்சேன். என்ன ஒரு விளக்கம், என்ன ஒரு அறிவாற்றல் திறமை! எத்தனை நபர்கள் கைதட்டல் கரவோசை கொடுத்துக் கொண்டே இருக்கின்றீர்களே. விவசாயம் அப்படிங்கறத உண்டுவீங்க, விளைச்சல் வருது, அறுவடை செய்ய முடியலைன்னா அதனாலதான் விவசாயம். சரியா போச்சியா? இது எந்த நூல்ல நீங்க எப்படி எந்த இடத்துல உட்கார்ந்து யோசிச்சீங்க? குன்றக்குடி முத்துச்சாமி மாயன் சொன்னா நல்ல வேலை முக்குல போய் யோசிக்காம விட்டியல விடுங்க. அதே மாதிரி சாயிர கருத அறுக்க அந்த கருது வண்டிக்கு அதிக வாடகை கொடுக்கணும். சரி, ஏமா அறுக்க மாட்டேன். ஆமா, நான் தாங்களை 30 தடவை சுத்துறேன், 3 மணி நேரமா அறுக்கிறாங்க. அது சுத்தித்தான் செய்வேன். ஆனா கருது நின்றுச்சுன்னா சரச்சரன்னு அறுத்துறேன். அது உள்ளதுதான். இது பூலோகத்துல கணக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச விளக்கத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல நெல்மணிகளை தூரம். ஆமா. தூவுகின்ற பொழுது மழை பொழிந்து விட்டால், நீர்ப்பாசனம் ஆகிவிட்டால் முதல்ல ஒரு முளை போறோம். ஆமாங்க. வரும்ல? மஞ்சள் நிறமா வரும். ஒரு நிறமாச்சா? ஒரு நிறம். அந்த மஞ்சள் என்னாக நாளடைவில் பசுமையாகும், பச்சையாகும். இரண்டாவது நிறமாயிடுச்சா? மூன்றாவது கதிர் வருகின்ற பொழுது பாருங்க, அது முளைத்து பொதி கிளம்புகின்ற பொழுது வெள்ளை நிறமான ஒரு நிறம். மூணாவது நிறமாயிடுச்சா? கதிர் வந்தா பொன்னிறம். நாலாவது நிறமாயிருச்சா? அப்ப விவசாயம் மாறி மாறி வருவதால விவசாயம். இதுக்கு ஒரு உலகம் எழுதிட மாட்டீங்களே, எனக்கு தெரியும். நாட்டுல உலகம் போயிட்டு இருக்கு, வேற வழி. உண்மைக்கு மதிப்பு இல்ல, பொய்க்கிட்டா ஒரிஜினலுக்கு மதிப்பு இல்ல, டூப்ளிகேட் தான் மதிப்பு இருக்கு. அதைத்தானே வாங்கி சாப்பிடுறோம். அப்படி பேரு நீங்க எப்படி சுத்தமா சாப்பிடுறீங்களா? இல்ல தமிழ கழிவு அந்த சாப்பாடு சொல்லுங்க. நீங்க பொருளை வாங்கி சாப்பிடுறீங்களா, கலப்படமா இருக்கக்கூடிய பொருளை வாங்கி சாப்பிடுறீங்களான்னு கேட்டேன். இருக்கட்டும், இருந்தாலும் என் பையன் நாரத மகரிஷி புலங்கரிசியா அடனே சாப்பாடுறாமா நாரத மகரிஷின்னு சொன்னேன். ரிஷி அது உங்க பஞ்சாயத்து கிளர்க்கு பேராயா? ரிஷிங்கிறது பட்டம்பா. முனிவனாய் பறக்க விடுற பட்டமா? அந்த பட்டம் இல்ல, அதெல்லாம் நீங்க விடுற பட்டம். எங்களுக்கு கொடுக்கக்கூடிய சபையிலே 12 வருடத்துக்கு ஒரு முறை தேவ சபை கூடும். அந்த தேவ சபையிலே தீர்மானிப்பது முதலிலே முனிவனாகி, இரண்டாவது ரிஷியாகி, மூன்றாவது பிரம்ம ரிஷி, நான்காவது ராஜ ரிஷி, ஐந்தாவது தேவ ரிஷி. இந்த 5 பட்டங்கள் ஒரு முனிவனுக்கு. எவன் ஒருவன் ஆங்காரத்தை உள்ளடை கைமணலை சுட்டரித்து தூங்காமல் தூங்குகின்றானோ, சுகபருவது எக்காலம் என்று சொல்கின்றானோ, அவனுக்கு தான் இந்த பட்டம்லாம். சும்மா படுத்து தூங்குறவனுக்கு தான் கிடையாது. இது உழைக்கணும், நிலை கொள்ளணும். அப்ப இதுக்கு பூரா ஹோட்டல்ல வேலை செய்யணும். அங்கேயே போய் வேலை செய்யற நீங்க தாங்க 1-2 பிரட்டி போட சொன்னீங்க. ஓ, நீங்க பிரட்டி போடுறது அந்த நினைச்சிட்டேன். நீங்க வேற. இது பூலோக கணக்கு, நீங்கள் உட்கொள்ளக்கூடிய உணவு கணக்கு. நாங்களோ ரிஷியாகி மகரிஷி ஆக அந்த தேவ சபையில ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பட்டங்கள் வழங்குவாங்களா இல்லையா? ஆமா, அந்த பட்டத்தை வழங்கக்கூடியவர். அந்த வகையில நானும் நாரத மகரிஷின்னு சொன்னேன். நாரத மகரிஷி. நா என்றால் நாதம், ரா என்றால் ராகம், தா என்றால் தாளம். நாதம், ராகம், தாளம் மூன்றும் சேர்ந்து பாருங்க, பாட்டுக்குள்ள நாரதன் இருப்பானா இல்லையா? பாட்டுக்கு நாரதன் என்ற பட்டத்தை வைகுண்டத்திலே எனது பாட்டன் மகாவிஷ்ணு எனக்காக கொடுக்கப்பட்ட நாள் அல்லவா அது? நீங்க சொன்ன மருந்துலாம் தேல் கடிக்க சாப்பிடுறாங்க. அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்திய பிரகாமி சுத்தம் அசுத்தம் என்று சொல்லக்கூடிய அசுமா சித்துக்களை கற்றுணர்ந்தவன் நான். சித்துக்கல்ல இருக்கிற ஆளுகளா? என்னது சித்துக்கல்ல இருக்கிற ஆளு? சித்துக்கல் இல்லையா, சித்துக்கள் விளையாட்டுன்னு சொன்னேன். கூடு விட்டு கூடு வாய்வது, தண்ணி மேலே நடப்பது, காற்றோடு காற்றாக உருவாகி மறைவது, இதெல்லாம் எங்களுக்குள் உண்டான அஸ்தமா சித்துக்களை கற்றுணர்ந்தால் இதெல்லாம் செய்ய முடியும்னு சொல்ல வந்தேன். அப்படி செய்தவன் நான். சர்க்கஸா? அனிமல் நடக்கிறது, கம்பெனி நடக்கிறது, யானை எதுன்றது. நாராயணன் அந்த சர்க்கஸ் சங்க தலைவரா?
நாராயணன் பாட்டு மகாவிஷ்ணு அழைக்கிறேன், இப்படி எல்லாம் ஒருத்தன் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேனே, நீ என்ன காப்பாத்த கூடாதான்னு. ஏன் கோவப்படுறியா? என்ன விஷயம் சொல்லு. தண்ணியில் நடக்க முடியல. ஆமா, பூலோகத்துல தண்ணியை போட்டு நடக்கிறேன். அந்த தண்ணி வேறு. நாங்கள் தண்ணி நிரப்பி இருக்கக்கூடிய இடத்துல தண்ணி மேலேயே காலை வச்சு நாங்க வாட்டில போய்கிட்டே இருப்போம். காற்றோடு காற்றாக துரும்பாக மாறி வந்து இறங்கக்கூடிய இடத்துல விசுரூபத்தை காமிப்பது, அது ஒரு மகிமை. விசுரூபம் படம் டேரக்ட். அது இல்லையா? என்னடா முரட்டு விலங்கு முடிச்சு கொண்ட மாட்டிக்கிட்ட போல இருக்கேன் இன்னைக்கு. ஏடா கூடமான ஆளா இருக்கானே. உங்க பேரு நாரதர். 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 ஆமா. அதுக்கு என்னப்பா தெரியல. என்னப்பா என்ன கொடுக்க போறீங்க நீங்க? ஏங்க நாங்க என்ன விதம் கொடுக்கறோம்? விவசாயம் பாக்குறது நீங்க தானே. எங்க இருந்து வரீங்க? தேவலோகத்துல இருந்து. அந்த தேவை ஓட்டினா அந்த பஸ் ஸ்டாண்ட் பெண்ட்ல அவர் குருசாமியை தெரியுமாங்க? நீ சொல்றது சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை காரைக்குடி தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய தேவகோட்டையை நீ சொல்ற. ரஸ்தாவை தாண்டி. ஆமா, அந்த தேவகோட்டை அல்ல, அது பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரு. பட்டுக்கோட்டை. அப்ப பட்டுக்கோட்டை. காது மந்தம் போல இருக்கு தம்பிக்கு, பாவம். என்ன தேவலோகம்னு சொன்னேன். மேலூரியா? மேலூரா? மேலூர். எங்க அந்த ஜல்லிக்கட்டு வர வெள்ளிக்கிழமை நடத்தணும்டா, இல்ல எப்படி இருக்கு? டோக்கன் தரா? என்ன தர்றாங்க? ஓ, எந்த மேலூரை சொல்றீங்க? நம்ம மேலூர், கொட்டாம்பட்டி மேலூர். அறிவுகட்ட. அறிவுகட்ட ஊரா? ஆகா, அது உங்க ஊரு. இது மேலூர்னா பூலோகத்தில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய மேலூரை சொல்லலாம். மேல ஒரு ஊர் இருக்கால, மேலூர், இடையூர், கீழூர். வெளிநாடுன்னு சொல்லுங்க. மேல இருக்கக்கூடிய வெளிநாடு இல்லையா? நீ போக போறீங்களா சிங்கப்பூர்? அது ஒரு பக்கம் இருக்கட்டும், விடு. அது பிராப்தம் அமையட்டும். அது எங்க இருக்கு உங்க ஊரு? தேவலோகம் சத்தியலோகத்துல 7 14 அதல விதல மிதல சுதல தராதல ரசாதல மாதல பூலோகம் சத்தியலோகம் மகாலோகம் தபாலோகம் என்று சொல்லக்கூடிய 7 14 லோகத்திலே சத்தியலோகம்னு ஒரு லோகம். அங்குதான் பிரம்மன் இருக்கக்கூடிய இடம். எங்க அப்பா சட்டியை போட்டு போனா இங்க பார்க்கலாம். நீ தான் போட மாட்டீங்க, நீ அதை பத்தி பேசுற? நீங்க தாங்க சட்டியை போட்டு போன. அதல்லையா சத்தியலோகம்னு சொன்னேன். சத்தியலோகம். சத்தியலோகம். அதே உங்க ஊரு? அதே எங்க ஊரு. இப்ப பிரசிடண்ட் யாரு? சின்ன தமையன் தானே? யோ அடிச்சு பலாப்பழம் எடுத்து போய். அது அவர் முனியாண்டி மயில பலாப்பழம். பல பேரு சண்டாளைங்களா? சண்டாலே ஏத்து பூட்டி சண்டாள மாட்டிருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் இங்கு தேர்தலை நடத்தி ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலை உலகத்துல உண்டு. எங்க நாட்டுல அதெல்லாம் கிடையவே கிடையாது. காரணம் அஸ்வமேத யாகம். 100 யாகம் ஒரு மனிதனாகப்பட்டு எவன் ஒருவன் செய்கின்றானோ வெற்றி காண்டு விட்டானோ அவன் தான் தேவலோகத்தில் தேவேந்திரனாக தலைவனாக அமர்ந்திருப்பான். அந்த ஒரு காரியம் தான் அவர் சொல்வதை எல்லாரும் 100 ரூபா தானா ஓட்டுக்கு? 100 ரூபா நீங்க வாங்கி பழகிட்டீங்க. உங்களை திருத்த முடியுமாயா? நீங்க திருத்த முடியுமா? இல்ல என்ன 100 இல்ல, உங்களை திருத்த முடியுமா? 100 அல்ல, தேவேந்திரன். 100 அஸ்வமேத யாகம். தேவயாகம், பிரம்மயாகம், விதுர்யாகம், சர்ப்பயாகம், மானுட யாகம், ஆக பிரம்ம யாகம். இந்த பிரம்ம யாகம் என்று சொல்லக்கூடிய யாகம் தான் இன்றைக்கு கும்பாபிஷேகத்தை நடத்துறது. அந்த யாகத்துக்கு பேர் என்ன பேரு? பிரம்ம யாகம்னு பேரு. அந்த பிரம்ம யாகத்தை ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுவது பெரிதல்ல. எத்தனை தெய்வம் இருக்கின்றதோ பிள்ளையாருக்கு பொதுவாக ஒரு குண்டலம். ஆக எத்தனை தெய்வம்? பேச்சியம்மாளுக்கு ஒன்று, கருப்பருக்கு ஒன்று. ஆக மொத்தம் 3 குண்டலம் அமையணும். 3 குண்டலம் அமையணும். ஆக ஒவ்வொரு குண்டலத்துக்கு மேலதான் அந்த கலசத்துல தண்ணீர் விடக்கூடிய நீர் அங்கு அமர்த்து வைக்கணும். அப்ப அங்கு சொல்லக்கூடிய மந்திர உருச்சொல்லாகப்பட்டது. ஆக அதுல இன்னொரு விஷயம் பாருங்க. கும்பாபிஷேகம் இங்க தானே பண்றோம். இப்போ உங்களுக்கு நீங்க சிரிப்பு நடிகர். உங்களுக்கு அழைப்புதல் கொடுத்தால் யாரு? இங்கதான் நீங்க பப்புனா வரணும்னு அழைப்புதல் கொடுத்தது யாரு? அமைப்பாளர். உங்களுக்கு அழைப்புதல் கொடுத்து உங்களுக்குன்னு முன் வரிசையில பதிவு பண்ணிருக்காங்க. பதிவு பண்ணக்கூடிய நிலையில சிரிப்பு நடிகரா ராதாகிருஷ்ணன் வரணும். உங்களுக்கு அழைப்புதல் கொடுத்தது ரவி பிரசாத் தான் நாரதரா வரணும்னு அழைப்புதல் கொடுத்தது உதயகுமாரும் தர்மலிங்கம். அப்ப அழைப்புதல் கொடுத்ததுனாலதான் நீங்க வந்தீங்க. அழைப்புதல் கொடுக்கலைன்னா நீங்க வருவீங்களா? வீட்டுல வருது. அதான உண்மை. இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு நாடக அட்டையை காமிச்சதுனாலதானே வந்திருக்காங்க. அப்ப அழைப்புதல் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். 3 பங்காளி வகையாராக்கள் போட்டிருப்பாங்கல்ல, அவங்க அதை பார்த்தானே வந்திருக்காங்க. அப்ப அழைப்புதல் கொடுக்காம யாரும் வர மாட்டாங்க. அலையா விருந்தாளியா போக முடியுமா? யார் வீட்டுக்கு முடியாதுல. இப்ப கலசத்துல தண்ணீர் ஊட்டணுமே. காலையில தானே கும்பாபிஷேகம்? காலையில தானே. காலையில கும்பாபிஷேகம் பண்றாங்களே பிராமணர்களுக்கு. அங்கு இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு வந்து அழைப்புதல் கொடுத்ததுனாலதான் வந்து அந்த விசேஷங்களை செய்யறாங்க. அப்ப அழைப்புதல் கொடுக்கலாம் வருவாங்களா? கருடனுக்கு யாரு அழைப்புதல் கொடுத்தது? எப்படி அவர் வந்து வட்டம் பண்றாரு? யாராவது பத்திரிக்கை வச்சீங்களா? கருடனுக்கு யாராவது பத்திரிக்கை வச்சீங்களாங்க?
கடை நடத்தக்கூடிய ஆளுங்க அவங்கள்ட்ட கேட்கணும். கருடன் வந்து 3 முறை வளம் வந்த பிறகுதானே கலசத்துல தண்ணீர் வரும், கும்பத்துல தண்ணீர் வரும். ஆமா, எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்து வந்திருக்காங்க. கருடனுக்கு யாரு அழைப்பு கொடுப்பது, அவர் எப்படி வர்றாரு? அதான் போனும் போட முடியாது. இல்ல அது தவறு கிடைக்காது. அதுகளுக்கு கருடனுக்கு அழைப்பு கொடுக்காம எப்படி வருது? கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுத்தே ஆகணும். அதங்க எனக்கு சந்தேகம். நீங்க கொடுத்து பாப்போம். கருடனுக்கு யாரு அழைப்பு? எற ஓட்டுருப்பாங்க. அது இல்லையே, அதற்கு எனக்கு கருடன் மட்டும் வருது, புறா வர மாட்டேங்குது. அவருக்கு சொல்லவே இல்லை, அவர் எப்படி வர்றாரு? ஒருவேளை அந்த கோயில்ல அவங்க ஒரு வயராக்களா இருப்பாங்களோ, பங்காளி. அது பறவையினம். தேவர்கள், மனிதர்கள், பறவைகள், விலங்குகள், தாவரங்கள், நீர் வாழ்வன, நில வாழ்வன 7 வகை தோற்றம் 84 லட்சம் ஜீவ பேதங்களை படைக்கக்கூடிய ஆழத்திலிருந்து ஆழத்திலே வருங்காலத்திலே நூலத்திலே மூலாதாரத்தை தானிருந்து பிரம்மன் வாசி முடிக்கின்றார். இது வர்ற காரணம் நீ விரட்டி விட்டு போகலாம். நீ பேசுற வச்சுக்கு இல்லையா? இதெல்லாம் நடக்கக்கூடிய நிகழ்வு. நான் சிரிப்புக்கு, நான் கண்டிப்பா சிந்தனைக்கு நீங்க அதுக்கு என்னையோட 300 ரூபாய் சம்பளம் போவா நீங்க சேர்த்து வாங்குறீங்க. கரடை ஏன் வருது, எதுக்கு தண்ணியை கொண்டு ஊத்துறாங்க, ஏன் வாழைப்பழம் வைக்கிறாங்கன்னு ஏன்ட்ட கேட்கக்கூடாது. அது சரி. இப்ப நான் கேட்கிறேன், கரடை ஏன் வருது? எப்படினே கை தட்டுங்கண்ணே. இல்லையா, நீ சொன்னா தட்டுறாங்க, நீ இருக்க சொன்னா இருக்கிறாங்க. தலைக்கு 150 ரூபா. ஓ, நீ காசு கொடுத்து கூட்டி வந்த கூட்டமாடா? அதுக்கு இல்ல, முடிவெட்ட சேவிங் பண்ண 150 ரூபா. நல்ல வேலை, உத்தியோகம். ஏன்னா சிதை அலங்காரம் மனிதனுக்கு முக்கியத்துவம்னு சொன்னாங்க இந்த உலகத்துல. ஆக சுத்தமாவே இருக்கணும், சுத்தமாகவே வாழணும். ஆக சுத்தம் என்ன போடு? சோறு போடும். குழம்பு ஊத்துறது யாரு? குழம்பு ஊத்துற சின்னத்தம்மா. அது இருக்க வேண்டும் என்பதற்காக. இப்ப பாருங்க, ஒரு யாகம், தர்ம யாக்கி அப்படிங்கிற ஒரு யாகம். இந்த தர்ம யாக்கிங்கிற ஒரு யாகம் நடக்கின்ற பொழுது, தர்ம யாக்கிங்கிற யாகம் எதுக்காக பண்ணக்கூடியது? பிரம்ம யாகம்னா கும்பாபிஷேகத்துக்கு பண்ணக்கூடிய யாகம். அஸ்வமேத யாகம்னா இந்திர பதவி யார் ஒருத்தர் அடைகின்றார்களோ அவர்களுக்காக செய்யக்கூடிய யாகம். தர்ம யாக்கை 12 வருடமாக ஒரு ஊர்ல மழை இல்ல, மழை வேண்டி ஒரு யாகத்தை செய்கின்றார்கள், தர்ம யாக்கைன்னு. அந்த தர்ம யாக்கையை தர்மத்தில் நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக யாகம் பண்ணுகின்ற பொழுது, அப்பதான் நாரதன் நான் போறேன் நாராயண நமக, என்னப்பா யாகமெல்லாம் எப்படி சிறப்பா நடக்குதான்னு கேட்கிறேன். சிறப்பாக நடந்திருக்கு. அப்ப படையல் போட்டிருக்கீங்களே, அபிர்வாகம்னு அதுக்கு பேரு. படையல் போட்டிருக்கீங்களே, எந்தெந்த தெய்வத்துக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கிறான். சிவன், விஷ்ணு, பிரம்மா. இந்த மும்மூர்த்திகள் அழிக்கக்கூடிய தெய்வமோ சிவன், காக்கக்கூடிய தெய்வமோ ஆக பெருமாள், அவரை மகாவிஷ்ணு, படைக்கக்கூடிய கடவுள் பிரம்மா. இவங்க 3 பேரு இந்த இல்லை என்றால் இந்த உலகத்தை காக்க முடியாது, அழிக்க முடியாது, படைக்க முடியாது. அவங்க 3 பேருக்குமே படையல் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நான் சொல்றேன், படையல் போடுவது பெரிதல்ல, யாருக்கு வேணாலும் எங்க வேணாலும் போடலாம். ஆனால் சாத்வீக குணமுள்ள தெய்வம் எதுவோ அதுக்குதான் படையல். அந்த படையலை தான் ஏத்துக்கிறோம். அகோரமா இருக்கக்கூடியது படையல் போடாத. இது தர்ம யாக்கை, மழை வேண்டி நீ பண்ற. மற்ற யாகம் பண்ணினா கூட நீ எல்லாருக்கும் போடலாம். இந்த யாகம் பண்ணுகின்ற பொழுது ஒரு ஆளுக்கு தான் படையல். யாருக்கு போட போறோம்னு கேட்கிறான். கேட்கின்ற பொழுது அப்ப 3மே தெய்வங்கள், மும்மூர்த்திகள், இவங்களை விட்டு நாங்க எப்படி ஒரு ஆளுக்கு போட முடியும்? இது எந்த வகையில சாத்தியம்? ஒரு ஆளுக்கு தான் போடணும்னு சொல்றேன். அப்பதான் பிரிங்கி முனிவன் என்று சொல்லக்கூடியவன், நான் வேணா போய் சோதிச்சுக்கிட்டு வரவா 3 தெய்வத்துல யாரு சாத்விக அமைதியான குணம்னு நான் போறேன்னு சொல்றாரு. உருவத்தை மாற்றாரு, மாற்று உருவத்துல இருந்து போறாரு, நேரா சிவனை பார்க்க போறாரு. சிவனை பார்க்க போறாரு. போன உடனே சிவன் வந்து என்னடா அழுக்கு உருவத்துல வர்றியே, நானும் பார்வதி தேவியும் அமர்ந்து இருக்கக்கூடிய இடத்துல நாரதன் கூட பாட்டு பாடிட்டு வருவேன், அலையா விருந்தாளியா வர்றியே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, பிரிங்கி முனிவனை நெஞ்ச கையை வச்சு வெளியே போடான்னு சொல்லிட்டாரு. அப்போ உனக்கு பொறுமையான குணம் இல்ல, வந்தன யாரு என்ன எதுக்காக வந்தேன்னு கூட கேட்காம திடீர்னு நெஞ்சில கையை வச்சு தள்ளுறியப்பா, உண்மையிலே நீ உனக்கு அமைதியான குணம் கிடையாது, பொறுமை இல்ல. பொறுமை இல்லதால ஒரு சாபத்தை கொடுக்கிறாரு. இந்த உலகத்துல கோவில்கள் உனக்கு இருக்கும், சிலை வடிவங்கள் இதுவரைக்கும் இருந்திருக்கும், இனிமேல் உனக்கு உருவ வழிபாடு இல்லாமல் போக கிடவுது. அன்றையில இருந்தா லிங்கம். லிங்கம் இன்றைக்கு சிவன் ஆலயத்துல பூரா லிங்கம் இருக்கா இல்லையா? அப்ப அதுக்கு முன்னால சிலை வடிவம் இருந்தது. பிரிங்கி முனிவன் கொடுத்த சாபத்தின் காரணமாக அன்றையிலிருந்து லிங்கமாக மாற கிடவது அப்படின்னு சாபத்தை கொடுத்தாரு. 2வது பிரம்மா பார்க்க போறாரு. பிரம்மா சமேதர் சரஸ்வதி 2 பேருமே படைக்கின்ற தொழில் பீஜாஜர மந்திரத்தை சொல்லி காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து ஆக அங்கு படைக்கின்ற தொழிலில் ஈடுபட்டுக் கொண்டு இருக்கின்ற பொழுது நேரா போறாரு. ஐயா நான் எல்லாரும் வந்திருக்கேன், யாருப்பா நீ, என்ன விவரம், சம்பந்தம் இல்லாம படைக்கக்கூடிய இடத்துக்குள்ள ரகசியங்கிறது பிரம்ம பதவியில யார் இருக்கணும் அவனுக்கு தான் தெரியணும், உனக்கெல்லாம் தெரியுங்கிற அவசியம் போடான்னு வெளியே தள்ளிட்டாரு.
உனக்கு அமைதியான குணம் கிடையாது அப்படின்னு சொல்லி அப்ப அவருக்கு ஒரு சாபத்தை கொடுக்கிறாரு. என்றைக்கு பொறுமை இல்லாமல் வந்தவனை வெளியே தள்ளலையோ, உனக்கு கோவில்கள் இருந்தாலும் சிலை வடிவங்கள் இருந்தாலும் பூஜை வழிபாடுகள் நடக்காமல் போக கிடவது. அப்ப பிரம்மனுக்கு ஆலயம் இருந்தாலும் பூஜைகள் தீப ஆதாரம் எதுவுமே கட்டக்கூடாதுன்ட்டார். மூன்றாவதாக மகாவிஷ்ணு சந்திக்க போறாரு வைகுண்டத்துல திருப்பார்கடல்ல. அப்ப மகாவிஷ்ணு மகாலட்சுமி அமர்ந்து இருக்காங்க. ஆதிசேடன் என்கிற பாம்பை பஞ்சகமாக அமைத்து உலகத்தை காத்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் இருக்காரு. நேரா போய் இவன் 2 பேரும் நம்மளை வெளியில தள்ளிட்டான், இவனை சந்திக்காம போனோம்னா சபை ஏற்றுக்கொள்ளாது, இவன் நம்மளை வெளியில தள்ளுறதுக்குள்ள இவனை முதல்ல அடிச்சு விட்டாங்க, நம்ம போயிடணும் அப்படின்னு இவன் கோபம் கொண்டான். நேரா போய் வலது கால தூக்கி ஒரே மிதி நெஞ்சில பிரிங்கி முடிவு நேர மகாவிஷ்ணுவ. அப்பதான் அவர் சொல்றாரு, எப்பா நீ மிதித்ததெல்லாம் பரவாயில்லடா, உன் காலுகள் வலிக்க போயான்னு காலை தடவி கொடுக்குறாரு. உண்மையிலேயே அமைதியான குணம் நீ தாண்டா. இந்த உலகத்துல மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி வரி வசூல் செய்து ஒரு ஆலயத்தை எழுப்புவார்கள். 12 வருடத்திற்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் என்று செய்வார்கள். அந்த கும்பாபிஷேகத்தை முதல் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாங்க அப்படின்னா, கலசத்தை தண்ணீர் விடுகின்ற பொழுது நீ சவாரி செய்கின்றாயே உன்னுடைய வாகனம் கருட வாகனம், கருட வாகனத்தை எதிர்பார்த்து தாண்டா தண்ணி ஊத்துவாங்க அப்படின்னு அவர் கொடுத்த வரந்த. இன்றைக்கு கருடன் அலையா விருந்தில் கருட மந்திரத்தை உச்சரிக்கின்ற பொழுது அதை உள்வாங்கி எங்கு ஆக சொல்கின்றார்களோ அதை மகாவிஷ்ணு அது மீது சவாரி செய்து வருகின்றார். ஏன் கருடனை பார்க்கணும்? கருடன் மீது சவாரி செய்யக்கூடியவர் யாரு? மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு காக்கக்கூடிய கடவுள் தானே, உயிர்களை பூரா காக்கக்கூடிய கடவுள் தானே. அப்ப கருடன் வர்றாரு அப்படின்னா கருடன் மேல ஏறி வர்றது யாரு? அவர் பார்வை ஊரா யார் யார் கும்பாபிஷேகத்துக்கு வந்திருக்காங்களோ அவர்களுடைய பார்வை ஊரம் படும். அவர்களுக்கு நோய் இல்லாமல் நொடி இல்லாமல் ஆக செல்வங்கள் குறையாமல் தீர்க்க ஆயுளோடு வாழ்வார்கள் என்பது ஐதீகம். அதனாலதான் கருடன் வருகின்றார். கருடன் குஞ்சு அது கூட்டுல இருக்குமையா. கருடன்ல இன்னொரு விஷயம் தெரியுமா? இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம், ஒளிநாடா ஓடிக்கிட்டு இருக்கு கலைவொலி. எல்லா விஷயத்தையும் எல்லா இடத்துலையும் சொல்லிடக்கூடாது, சரியா? இல்ல கருடன் வர்றாருல, கருடன் ஒரு ஆலயத்திலே வந்து கருடன் வந்து கும்பாபிஷேகம் தண்ணீர் விடுகின்ற பொழுது, கலசத்துல தண்ணீர் விடுகின்ற பொழுது வருகின்ற கருடன் அசைவ கருடனா சைவ கருடனா? அது மாலை ஓட்டுச்சுன்னா அசைவம். அசைவ கடவுளா? இப்ப ஒரு சைவ கருடன் ஒரு குளம் குறுகிருச்சுன்னு வச்சுக்கவே, இந்த கம்மாயில குறுகின்ற பொழுது அதுல கிடக்கக்கூடிய மீனை பிடிப்பதற்கு ஒரு கருடன் வரும். வீட்டுல கோழி குஞ்சியை திறந்து விட்டோம்னா அந்த கோழி குஞ்சியை தூக்குவதற்காக ஒரு கருடன் வரும், சரியா? ஆமா. கடல்கள்ல செத்து மிதக்குகின்ற மீன்கள் உயிரோடு தெரியக்கூடிய மேல், அதாவது நீர்மட்டத்துக்கு மேல் வரக்கூடிய மீன்களை பிடிக்கக்கூடிய ஒரு கருடன் வரும். அசைவத்தை திங்கக்கூடிய கருடன் தான் வள வர்றானா? இல்லை சைவம் உண்ணக்கூடிய கருடன் வள வருகின்றானா? அது அப்படியே இருக்கட்டும், விடு. வேற என்ன கேக்குறேன்? இவ எந்த கருடனுக்கு சொல்லியிருக்காங்க கேட்போம். பங்காளி எந்த கருடன் வர சொன்னீங்க? வலது பக்கம் தெரியும், இன்னும் நீ தூங்கலையா? கமிதி பக்கம் தான் அட்டுலையும் தாங்க முடியல. அப்ப அவர் நல்லா ரசிக்கிறார் நாடகத்தை. அவர் எங்க அண்ணன் மூத்தவர். அப்படியா? ஆமா, பரவாயில்லையே. ஆனா அவரும் ஒரே பார்ல தான் இருப்போம். சுத்தம்டா. சரி இருக்கட்டும். இருந்தாலும் கருடே வரதா கருடே சைவமா அசைவமான்னு சொல்லுங்க, எனக்கு உருத்தம். அண்ணே எல்லாரும் சொல்ல சொல்லுங்கண்ணே. கை தூக்குங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க, கையை கீழே போடுங்க. உன்னை பதில சொன்ன உடனே நீங்க கை தட்ட உங்களுக்கு அது வேண்டாம், அது வேண்டாம், விடுங்க. சொல்ல நீ சொன்னாத்தான் கை தட்டுறாங்க. உங்களுக்கு தூர விஷயங்களை படிச்சு மக்களுக்கு தெளிவாக கொடுக்கக்கூடிய ஒரு கைதட்டல் கொடுத்தீங்களா? நல்லா யோசிங்க. என்ன காரணம்? கிறுக்கு போய் பேசினா நம்புறாரு. ஆனா வைகை புயல் வடிவேல் என்ன தன்னை தானே தாழ்த்திக்கிறார். அதனாலதான் அவர் உயர்ந்த மனிதனா இருக்காரு. உண்மையில நாடக உலகத்துல நீ உயர்ந்த மனிதன் தான், உண்மைதான். காரணம் அதான் உண்மை. காரணம் சைவ கருடன். காரணம் என்னவென்றால் அசைவ தெய்வத்திற்கு கும்பாபிஷேகம் பண்ணுகின்ற பொழுது ஒரு விதமான கருடன். மொத்த கருடன்ல 5 வகை கருடன் இருக்கு. எத்தனை வகை? 5 வகையில 3 சைவ 2 அசைவம். அதுலயும் பிரிச்சுட்டாங்கல்ல. உண்டுல 3 சைவம் 2 அசைவம், வருவது சைவம். சைவம் அதான் உண்மை. அதான் உண்மை. சைவ கருடன் தான் வரணும். அதான் சம்பவன கருடன் பேரு. பெயிண்ட் வேற, அது நிறம் வேற. அவருடைய நிறம் சம்பவன கருடன் பேரு அதுக்கு. ஆக இருக்கட்டும். உன்னை பற்றி ஒரு சில விவரம் நான் விசாரிக்கலாமா? இருங்க, பேசிக்கிட்டே இருப்பேன் 3 மணி நேரம். நானும் கேட்பேன். என்னப்பா? என்னப்பா சொல்லுங்க. நாங்க போடவா?
எத்தனை இஞ்சில போர் போடனே நாங்க போர் போட வந்தா. சரி இவா உன்னை பற்றி நான் விசாரிக்கணும்னு நினைக்கிறேன். சரி, உங்க பேரு அச்சவே எதுல வச்சாங்க? வாயில. யாரு வாயில? ஏன் வாயில? உன் வாயில யாரு வச்சது? சீனி தண்ணி வச்சாங்க. ஓ, உங்க வாயில தான் சீனி தண்ணியை முதல்ல தொட்டு இது வச்சது. ஒரு சந்தேகம் எனக்கு. எப்படி? குழந்தை பிறந்தவனே ஏன் சீனி தண்ணி வைக்கிறாங்க? மண்டவளத்தை கரைச்சு வைக்கலாம், பஞ்சாமரத்து கூட வச்சு வைக்கலாம். சரி, ஏன் சீனி தண்ணி வைக்கிறாங்க? எப்படி? எல்லாமே இனிப்பு வகைதானே, எல்லாமே இனிப்பு வகைதானே. காரணம் ஏன் சீனியை தொட்டு வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். முதல்ல ஒரு ஒரு மனிதனுடைய உடம்புல பிரதிவி, அப்பு, வாயு, தேயு, ஆகாயம், இந்த 5 என்னன்னு சொல்லு? நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். இந்த பஞ்சபூதத்தால் ஏற்படக்கூடியதான் உடல். இருக்கா இல்லையா? இருக்கு. பஞ்சம். ஒரு மனிதன் பிறப்பது பெரிதல்ல, இறப்பது பெரிதல்ல. முதல்ல இந்த உலகத்திற்கு தோன்றி இந்த தண்ணி, அது இனிப்பான தண்ணி தொட்டு வைக்கிறாங்கல்ல, உன் வாழ்க்கை இனிப்படைய வேண்டும், கசப்புங்கிற இடத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது ஐதீக முறை பிரகாரம். இதுல இன்னொரு விஷயம், ஒவ்வொரு மனிதனுக்கும் கசப்புங்கிறது உடல்ல ஒரு பகுதி. எத்தனை சதவீதம்? 1. இனிப்புங்கிறது எத்தனை சதவீதம்? 1. அந்த இனிப்பு அப்படிங்கறத இந்த இனிப்போடு சேர்க்கின்ற பொழுது திடகாத்தியமா வருவான். ஏன் தேனை வைக்கலாம்ல? தேனு குழந்தைக்கு சேருமா? அந்நேரத்துல போய் தேன்டாட்ட எடுக்க முடியாது, கொலைவு கொட்டம், மலம் கழிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம். அதனால தேநீரை கொடுக்க கூடாது. சரி, வேற என்ன கேட்கணும் நினைக்கிற? வேற என்ன கேட்கணும்? என்னைய பத்தியா? ஆமா, நான் இந்த இடத்துக்கு காவல்காரங்க. காவல்? என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? கருந்தனை. யாருக்காக? முருகப்பெருமான். யாராவது வந்திருக்கீங்க? அங்க வேன் டிரைவரோட சேர்த்து 10 பேர். அந்த கணக்கு கேட்கல. காவலுக்கு வந்திருக்காளு எத்தனை பேர்? 3 பேர். யாராரு? தங்கச்சி. சரி, தங்கச்சி. தங்கச்சிக்கா 1, என் கட்சிக்கா 1, தங்கச்சி 1, தங்கச்சி 1, நீங்க 1, நான் 1. ஆக மொத்தம் 3 பேர். 3 பேர். அவங்க 2 பேர் எங்க இருக்காங்க? அது 2 கொட்டாய உள்ளதே இருக்கா, காவல் செய்யறாங்க. உள்ள இருக்காங்கன்னா என்ன தவறு பண்ணா உள்ள போறதுக்கு? அன்னைக்கு குத்துவலக்க தூக்கிட்டாங்க. எங்க அந்த தவறு இல்லங்க. வேற எந்த உள் காவல்? நீங்க வெளியே இருக்கீங்க. எத்தனை நாளா? அன்னைக்கு இவரு டாக்டர் ரவிச்சந்திர போனேன். சரி, ஒரு மாத்திரை கொடுத்தாருங்க, சரியாகல. எது நீங்க லேகியம் கொடுத்தீங்க? அந்த வெளியே போறது கேட்கலையா? நீ வெளியில காவல் பாக்குறியா? அந்த காவலை கேட்கிறேன். காவலா? நான் பகீர்னு. சரி, இருக்கிற உங்க அப்பா பேரு? அப்பா பேரு நம்பிராஜ். உங்க அம்மா பேரு? நங்கை மோகன். நம்பிராஜனுக்கு நங்கை மோகனுக்கு நீங்க பிறந்தவனா பிறந்தவனா? பிறந்தவன். பிறப்புனா என்ன? பிறப்புனா என்ன? புரட்டினதுனால பிறப்பு, பிறந்ததுனால பிறப்பு. பிறப்பு. நீ பிறந்தவனா இல்லை பிறந்தவனான்னு கேக்குறீனா? பிறந்தவன். அதான் பிறந்தவனா என்ன பிறந்தவனா என்னன்னு கேக்குறேன். எனக்கே பரவலன்னு வருது, என்ன சொல்ல வரீங்க? பிறந்தவனா புலந்தவனான்னு கைவிடா சொல்றேன். நடிகனையே சிரிக்க இருக்கிற ஒரே கோமாளி நீ தாண்டா. அப்படிதான் சொல்றேன். நானும் பூதியாவே. சரி, பிறந்தவனா பிறந்தவனான்னு கேக்குறேன். சரி விடா, நீ அது எனக்கு உறுத்து, அதை கேளுங்க. நீ பிறந்தவனா பிறந்தவனா? பிறந்தவனா? நீ பிறந்தவனா? கொஞ்ச நேரம் பப்புன்னு போடு, நான் ஒண்ணுக்கு வந்து வரேன். வா ஓடா, எனக்கு தெரியாம தானே முடிச்சுக்கிட்டு இருக்கேன். கிண்ணி கோழி மண்டை கடுப்பேத்துறாமா இல்ல? அப்படியா? பிறந்தவனா பிறந்தவனா? பிறந்தவன். பிறந்தவனா என்ன விளக்கம்? பிறந்தவனா என்ன விளக்கம்? இந்த கேள்வி கேட்டிருந்தா எனக்கு தெரியாது தெரிவிப்பேன். பிறந்தவன். பிறந்தவன். பிறந்தவன் அப்படின்னா என்ன? பிரசவம், டெலிவரி, சிசரிங், அமுக்கி விடுறது, அது என்ன? ஓ, நீ எதன் மூலமாக பிறந்தீர்கள்? நீ பிறந்தவனா பிறந்தவனா? ஆஸ்பத்திரியில பிறந்தா நான் பிறந்தவன். சரி, சீமக்கல்ல பிறந்தா நான் பிறந்தவன். என்ன அறிவுங்கிறிய? கிளைகளையா புரியுது. கூறுகட்டையே பிறந்தவன். நான் பிறந்தவனா பிறந்தவனான்னு கேட்டேன். இப்ப பிறப்பு என்பது தாயினுடைய அபான வாசல் இருந்து வெளியே வந்து பிறந்த, அது பிறந்தவன். பிறந்தவன்னா அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, இது பிறந்தவன். பிறந்தவன் வந்திருக்கா கோழி அடின்னு சொல்லுவோமா இல்லையா? அப்ப கூட பிறந்த அக்கா தங்கச்சி தானே? ஐயா, பிறந்தே வந்துட்டியா கோழி அடியா அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? இப்ப இல்ல, பிறந்தே வந்துட்டியா 2 கிலோ பிரால களி எதிர்த்து அவனை எப்படியாவது சொல்லணுங்கிற முடிவுக்குள்ள தான் நமக்கு போயிட்டு இருக்கோம். சரி, இருக்கட்டும். அப்ப நீங்கள் பிறந்தது உங்க அப்பாவுக்கா அம்மாவுக்கா? டாக்டருக்கு. டாக்டர் எப்ப வந்தோம்? எங்க அம்மாவுக்கு. அப்ப உங்க அப்பாவுக்கு நீ பிறக்கல?
அப்பா அப்படித்தான் பிறக்கலாம்னு இது பண்ணாரு. கூட வாமட கசிவாயி அப்படியே அடக்கட்டை போட்ட உடனே கீராடு 3ல விழுந்துருச்சு. என்னங்க அப்பாவுக்கு எப்படிங்க பிறக்க முடியும்? இல்லங்க, நீங்க பிறந்தது அம்மாவுக்கு அப்பாவுக்கான்னு நீங்க அம்மாவுக்கு தான் பிறந்தோம்னு சொல்லிட்டீங்க. ஆளுக்கு மட்டும் எப்படி அப்பா வயசுல 5 மாசம் அம்மா வயசுல 5 மாசமா? என்ன குடிச்சவரா இருந்தாங்க? என்னடா நீ தான் சொல்ற ஆள்ல பாத்தீங்க. அப்பா வந்து அம்மாவை தாலி கட்டினாரு. சரி, அம்மா தான் சுமந்து வருது. உங்க கல்யாணம்னு சொல்லவா? கல்யாணம். அப்ப ஒரு பூலகத்துல ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் தாலி கட்டினா தானே கல்யாணம் பண்ணாலே குழந்தை பிறகு. இப்ப அப்படிலாம் கிடையாது. சரி, ரூம் போட்டாலே குழந்தை. நீங்க செய்யற வேலையை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. இப்ப ஒரே ஒரு விஷயம் பாருங்களேன் ஐயா, தாலி கட்டினது யாரு கட்டினா? அப்பா வந்து வேப்ப மரத்துல ஏறி கொலை வெட்டினாரா? மூர்த்த கால ஊன்றதுக்கு. அதான் காப்பாத்தி விட்டீங்க கர்ண பிரபு. சரி, அப்பா அம்மாவை தாலி கட்டினாரு. சரி, தாலி கட்டினதுக்கு அப்புறம் மாட்டு வண்டியில கூட்டு போனாங்கல்ல. சரி, மாட்டு வண்டி குடஞ்சாச்சா? தெரியல, உனக்கு தான் தெரியணும். அதைத்தான் சொல்றேன். சொல்லு. குடஞ்சாயும் போது மாடு அத்துட்டு போயிருச்சுல. சரி, பிஞ்சக்காட்டுல புதிக்கும் போது நடுவேட்டை ஏண்டா உடனே ராமசாமி சண்டைக்கு வந்தானா? நான் கேட்கிற கேள்விக்கு முனியாண்டி அறுவலத்திட்டு வரும்போது அவன் வேலுச்சாமி வந்தால. வேலுச்சாமி சின்ன இவத்தை நொண்டி காலை சாச்சாச்சு நடப்பாங்க. சரி, அவங்க 3 பேரும் பாஞ்சிட்டு கிடக்கும் போது எங்க பெரியத்தா ஒண்ணு களை எடுத்து ஓடியாச்சா? ஆமா. ஓடி ஆறும் போது இவங்க விளக்கி விடும் போது எப்படியே தண்டட்டி விழுகும் போது திருட்டு பட்டம் கிடைச்சல. சரி, அப்பயே விருதுநகர் ஸ்டேஷன்ல அடைச்சாக்கலாம். நான் கேட்கறதுக்கு நீ பதில் வேண்டாம். அறிவு கேட்டவன். தாலி கட்டினது யாருக்கு? யாரியா? உங்க அப்பா தானே உங்க அம்மா கட்டினாரு? எந்த இடத்துல கட்டினாரு? ஆமா, அந்த கோயில்ல வரதே மணி ஆட்டினாரு. என் பூலாக்கு. எந்த இடத்துலயா? கழுத்துல. யாரோட கழுத்துல? உங்க அம்மாவோட கழுத்துல கட்டினாரு. நீ எங்க பிறந்த? கோச்சோட மோசமா. நீ எங்கப்பா பிறந்த? தாலி கட்டினவனே வயிற்றுக்குள்ள உருவாகி பிறந்துட்டேன். பாருங்க, கட்டுனது தாலி கழுத்துல. ஆமாங்க. நீங்க பிறந்தது வயித்துல. ஆமா. ஏன் மேல கழுத்துல கட்டின தாலிக்கு கழுத்துல கட்டினா கழுத்துல நீ பிறகு நீ ஏன் வயிற்றுக்கு போனேன்? போஸ்ட் மரத்துல இருந்து சப்பலை எடுத்து வந்து வீட்டுல வந்து குண்டு பழுப்பு எரியுது. அது கம்பி மூலியமா போகுது. கம்பி மூலியமாவா? நீ எப்படி பிறந்த? கழுத்துலானே கழுத்தை கட்டினாரு. நீ யாருக்கு வயிற்றுக்கு போன? நீ கழுத்துலான பிறந்திருக்கணும். கழுத்துலதான் இது. எது? அதே என்னடா? கழுத்துல தாலி கட்டினார்ல. சரி, தாலி கட்டினதுக்கு அப்புறம் உள்ள கொண்டு மீட்டர் பாக்கு வச்சாரா? அந்த சப்பலை வந்து எருத்தாயி டான்ஸ் பாரம் போச்சுல. என்னடா சொல்ற? தெரியும், புரியுற மாதிரி சொல்லு. அந்த தாலி தொங்குதா? ஆமா, தொங்குது. தாலி தொங்கும் போது அந்த டெப்லேசர் அப்படியே க்ளோஸ் ஆகி எருத்தடிச்சு பாஸ் ஆகி அப்படியே இதாயிரும். கரண்ட் அடிச்சு போச்சு உங்க அப்பாவுக்கு. எங்க தாலி கட்டினது எங்க அப்பா எங்க அம்மா காலத்துல. ஆமா. தாலி கட்டினதுக்கு அப்புறம் முதலிரவுல எங்க ஆத்தா. முதலிரவு அப்படி சொல்றா? சபாசா. ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு முதலிரவு. சரி, முதலிரவு போகும்போது எங்க ஆத்தா ஒரு 500 லிட்டர் பால் எடுத்துக்கிட்டு. 500 லிட்டர் பாலா? ஊருக்கு வீட்டுக்கு ஊத்த போச்சு. சொந்தக்காரல காப்பி ஓட்டு கொடுத்துட்டு 1/2 லிட்டர் காய்ச்சிட்டு 2 கிலோ ஆப்பிள். எனக்கு இதுலதான் சந்தேகம் வந்துருச்சு. ஐயோ, அந்த ஆப்பிள் கிலோ எவ்வளவுன்னா? அது இல்லடா, கல்யாணம் பண்ண அன்னைக்கு தானே உங்க அம்மா பால் உண்டு போச்சு. பால் உடுத்துச்சு உங்க அப்பாவுக்கு. ஆமா. கல்யாணம் பண்ண அன்னைக்கு அப்புறம் உங்க அம்மாவுக்கு பால் வரும். எந்த பால்? இல்ல, எந்த பால் நீங்க சொல்றீங்க? அவன் கல்யாணத்துக்கு வந்தது தனபால். அந்த பால் அவன் பாட்டில் முயல் எழுதி போயிருப்பேன். நீங்க எந்த பாலை சொல்றீங்க? மாட்டுல இறந்த பால். பசுவின் பாலை கொண்டாந்து கொடுங்க. சரியா? யாரு கொடுத்தது? எங்க அம்மா எங்க அப்பாவுக்கு குடிச்சு. உங்க அம்மா உங்க அப்பாவுக்கு? ஆமா. அதை வாங்கி குடிச்சது யாரு? எங்க அப்பா. உங்க அப்பா தான் உங்க அம்மா கிட்ட வாங்கி குடிச்சோம்னு உனக்கு எப்படி தெரியும்? அதான் கேக்குறேன், நான் பிறக்கலையே. என்கிட்ட கேக்குறீங்களா? உங்களுக்கு எப்படி? எத்தனை தடவை வாங்கி குடிச்சிருப்பாரு? இல்ல, மூத்திரத்தை குடிச்ச இல்லையா? வாங்கி குடிச்சாரு நீ தான் சொல்ற. உங்க அம்மா கிட்ட ஒரு 3 தடவை வாங்கி குடிச்சிருக்காருன்னு சொல்லிருக்காரு. அது அப்போ வாங்கி குடிச்சாங்க. இப்பதான் போன உடனே அந்த பிள்ளைய தள்ளி விட்டு செம்ப எத்திடுறானே. சரியா? பாலை கொடுத்ததுக்கு நீ பிறந்ததுக்கு சம்பந்தம் என்ன இருக்கு? வேணா வா, இந்த இடத்துல ஒரு பாலை கொடுக்குறேன், நீ எங்க குழந்தை பிறக்கிறத பாப்போம். நோட்டீஸ் பாயிண்ட். பாலை கொடுத்ததுக்கு அப்புறம் குழந்தை எப்படி பிறக்கும்? காண்ட வழக்கு அணைச்சிட்டாங்க. ஜீவத்தை அணைச்சதுக்கு குழந்தை பிறந்ததுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்காப்பா? அதுக்கப்புறம் எங்க ஆத்தாவ, இந்த பாரிஜாத ரோஜாவ, சரி, என் விருந்தினர் முக்கரோட, என் கல்குறிச்சி காராச்சேவ, சரி, எங்க அப்பா புரட்டி சண்டையா அடிச்சு விட்டாரா? டபிள்யூ சாம்பியனா வச்சாங்க. என்னையா புரட்டி எடுக்கிறாருன்னா ஒருத்தர் அடிச்சுக்கிறது. இருவரும் இது எது பத்தியா ஊர்ல நம்ம என்னை செருப்பு அடிக்க போறாங்க. இந்த பொம்பளை எல்லாம் வீட்டுக்கு பொங்கலை நான் சொல்லிடுறேன்.
அவர் இருக்கிறதுக்கு நீ பிறந்த ரகசியத்தை சொல்றதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்காயா? அப்பா அம்மாவை என்ன பண்ணாரு? கிரீம் புரீம் முறுக்கெடுத்து கடிச்சுக்கிட்டாங்களோ? முறுக்கெடுத்து கிடைக்கல, முட்டை சேர்ந்து தலையில அடிச்சாங்க. என்னையா இருங்க, இது இருவரும் இணைந்தார்கள். ஓ, இருவரும் இணைந்ததுனால நீங்க பிறந்ததியா? எங்க நம்ம 2 பேரும் இணையவும் குழந்தை பிறகுதான் பாப்போம். தவாசு முறை கட்டு போகுமியா, இருந்தாலும் காய்ச்சப்படுறது. ஒரு ஆணும் பெண்ணு இணைகிறாங்கன்னா அந்த பொம்பளை பிள்ளை குட்டியார 2 பேரும் இணைஞ்சுங்க, 2 பேரும் ஒட்டி பாருங்க, குழந்தை பிறகுதான் பாப்போம். புரிஞ்சு சந்தேகப்பட மாட்டேன். நீ எப்படியா பிறந்தங்கிற ரகசியத்தை சொல்லுப்பா. கூடியதால் யாரோடு யாரு? செம்பரியான கூடியதுன்னா எப்படி கூடுனாங்க, ஏன் கூடுனாங்க தெரியாம கூடிட்டாங்க. ஐயா அந்த ஒரு தடவை மன்னிச்சுக்கங்க, அந்த லோனை கட்டி வாங்கி நிறைய அனுபவப்பட்டு இருக்கு. சரி, அடுத்த காவல இருக்கக்கூடிய ஆளு யாரு? உங்களுடைய ஆளு. ஒரு ஆள் தேவையா? அங்கேதான் பிறந்த ரகசியமே தெரியாம தடுமாறிக்கிட்டு இருக்கீல. சேர்ந்து அரமலைங்கிட்ட வேணான்னு ஒரு பொம்பளை பிள்ளைய வந்திருக்கு. சரி, அப்படியா? அழைத்து வருகிறீர்களா? நான் ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். அந்த 32 ரூம்ல உட்காருங்க. ஐயா அதுல தண்ணி வரலையே, 12 பாருங்க, 3 பாருங்க. வாங்க ஐயா. இந்த கல்யாணத்துல எப்படி விட்டோம்னா, நீ சிரிக்கிறியா இரும்புறியானே? அடுப்பு சரி, இங்க ஒருத்தர் இருக்கானா?